நமது சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மைவித்தினத்தோட அப்டேட் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போது சில நாட்களாக சில வாரங்களாகவும் சில மாதங்களாகவும் எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம கொடுக்கல. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே அதிகாரப்பூர்வமாக வரல. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1க்கு வருது, அப்போ வருது, இப்போ வருது, ரன் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும், விட்ராவல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து அவங்கவுங்களுக்கு ஏதோ சொல்லணுன்ட்டு சொன்னாங்களா இல்லை எதுக்காக அப்படி சொன்னாங்கிறது எனக்கு தெரியல. சரி, நம்ம அதை பற்றி நம்ம யூடியூப்பில் ஃபைட் பண்ண வேண்டாம், நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எந்த ஒரு வீடியோவுமே நம்ம போடாமல் இருந்தோம். இப்போ ஏன் இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு விட்டதுனால நிறைய மக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிங்க. அதற்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நம்ம அதர் மாநிலத்தில் இருக்கவங்களும் நம்ம கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம கரெக்டான பதில் எதுவுமே தெரியல. சரி, நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம அதை பற்றி நம்ம விசாரிப்போம் அப்படின்னு விசாரிச்சும் பக்கத்தில் நமக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, நிறுவனம் நடத்துகிறது வந்து நம்மளோட எம்டி கையில் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம எம்டி கையில் கிடையாது. இன்னும் நம்மளோட எம்டி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலாக்ஸேஷன்லாம் முழுமையாக நான் வாங்கப்படவில்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வாங்கினாலும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலாம் அப்ளை பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நமக்கு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதற்கு அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்பொழுது நம்ம கோயம்புத்தூரில் இஓடபிள்யூ கையில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் ஒரு தனி நபர் வந்து நம்ம அந்த கம்பெனி பற்றி அவதூறு பரப்புனாலும், இது வந்து கேஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட்டில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ட்ரையலில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதோட முடிவு வந்து பார்த்திங்கன்னா இஓடபிள்யூ இப்போ வந்து சார்ஜ் ஷீட் அவங்க அப்ளை பண்ணணும். சார்ஜ் ஷீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து கோர்ட்டில் ட்ரையல் நடந்து அடுத்து நம்ம கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தகவல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ ஏன் தகவல் வந்து வெளியே வரலை அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லலாம், இப்போ நம்ம கம்பெனிலேயே நிறையா ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட உண்மை தான். நம்ம விசாரித்த வகையில் அது கிட்டத்தட்ட நம்ம உண்மையான நியூஸ் தான் அது. நீங்கள் வெளியில் அந்த நியூஸ் வச்சுக்கிட்டு இன்னும் பல பேர் பலவிதமாக வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து மைவித்திர நிறுவனம் எம்டி சார் கையில் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இஓடபிள்யூ அண்டு கோர்ட்டு கையில் தான் இருக்குது. இவங்க என்ன வந்து சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன நிறுவனம் நடக்குமா நடக்காதாங்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணும். கோர்ட்டு சொல்லும் இந்த நிறுவனம் வந்து ஒரு ஸ்பான்சர் ஸ்கீமா இல்லை எந்த மெத்தட் நடத்தியிருக்காங்க, இது வந்து பணம் வந்து பர்ச்சேஸுங்கிற பேரில் வசூலிக்கப்பட்டதா அப்படிங்கிற உண்மை எல்லாமே கோர்ட் முடிவில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நன்மைக்காகவும் இருக்கும், தீமைக்காகவும் இருக்கும். ஐயோ, நம்மளை வந்து திசை திருப்பதுக்கோசரம் இவ்வளோ நாளாக நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாங்களா, நிறுவனம் நடக்குன்னு வச்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கெலாம் பதிலே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்திருக்கணும். ஏன்னா நானும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறுவனம் மீண்டும் வந்துடும், கண்டிப்பாக வித்ட்ராவல் கொடுப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் கோர்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் போனதுக்கப்புறம் அது சீக்கிரம் முடியாதுன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸ் ஆகப்பட்டது விரைவில் முடியாதுன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இருந்தாலும் நிறுவனத்து மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். வந்துடும், நம்ம நிறுவனத்து மேலே எந்த தப்பும் இல்லை, கண்டிப்பாக வந்துடும், மீண்டும் மக்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, நிறுவனம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. அது நம்மளோட தப்பு தான். கோர்ட்டுக்குன்னு அடியெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எத்தனை மாதங்கள் ஆகுதோ நமக்கு தெரியல. இப்போயே கிட்டத்தட்ட 1.5 காலம் ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப இது வந்து எல்லாமே கோர்ட்டு கையில் தான் இருக்குது. மக்களே, தயவுசெய்து பொறுமைக்காரங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில அப்ளைனர்ஸ் வந்து கம்பெனியை விட்டுட்டு கம்பெனி பற்றி எதுவும் பேசாமல் வெவ்வேறு கான்செப்ட் எடுத்து போயிட்டாங்க. வெவ்வேறு கான்செப்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பணம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் இன்றைக்கி வந்து எந்த மைண்ட் செட்டப்பில் இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்.
பணம் நல்லா இருக்கிறவங்க வேறு கான்செப்டை தேடி அதிகம் இது பண்ணி அது டீம் வச்சுக்கிட்டு அழகாக போயிருப்பாங்க. பணம் இல்லாதவங்க சின்ன சின்ன கான்செப்டில் இறங்கி இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டுக்கிட்டு வருது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம மைவி3 பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட அது வந்து இது வரைக்கும் நடந்திருக்கானா இல்லை, ஏதாவது ஒரு சாட்சி கண்டிப்பாக அது மூடப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா, அமௌண்ட்டு எடுத்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அமௌண்ட்டு எடுக்காதவங்களும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஒரு மிகப்பெரிய நம்மளும் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு அப்படின்னா, நம்ம நிறுவனம் கேஸ் ஆகிருச்சு, நம்ம வந்து இது இனிமேல் எப்போ வருதுன்னு தெரியல, நம்மளும் அவங்கவுங்க ஒரு கடன் அதிகமாக வாங்காமல் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அதிகம் கடன் வாங்காமல் சமாளிச்சுட்டு வந்திருந்துருக்கலாம். அப்படி வந்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில பேர்த்துக்கு அந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது. அடுத்த மாதம் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும், இன்னும் 2 மாதத்தில் எம்டி வந்துடுவார், எம்டி சார் வெளியே வந்துட்டார், கண்டிப்பாக அமௌண்ட் கொடுத்துருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்து இனிமேல் நிறுவனம் நடந்து நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்ட்டு நிறையா மக்கள் வந்து கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. இது வந்து என்கிட்ட ஒரு நபர் வந்து பேசினார், சார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்க சார், இந்த மாதிரி முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணியிருந்துருக்கலாம். சார் எம்டி சார் வந்து இப்போது கேவைசின்னு சொல்லி சொன்னார், அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 மாதத்துக்கு கழிச்சு அமௌண்ட் வரும்னு நினச்சிட்டு அது வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம கடன் வாங்கினோம், கடைசியில் அந்த அமௌண்ட்டு வரல. இது உண்மை தான். அதாவது கேவைசி அப்டேட்னு நம்ம அது அப்போதைக்கு நம்ம வந்து கேப்சா போகிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அது ஸ்டாப் பண்ணாமல் விட்டதுனால இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா 50,000னா 3 மாதத்துக்கு என்னாச்சுங்க, அதுவே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபா பக்கமாக வருது. அந்த 1.5 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு 1.5 லட்ச ரூபா வேறு பக்கம் கடன் வாங்கியிருப்பாங்க, நான் 3 மாதத்தில் கொடுத்துட்றேன்னு. அதுலேயும் இப்போ சிக்கல். அதுக்கப்புறம் எம்டி சார் சில கேஸ் ஆகி நம்ம எம்டி சாராக போய் ஆஜராகி அதுக்கப்புறம் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு தடவை பேசினார், ஒரு தடவை மீட்டிங் போட்டார். இந்த மாதிரி சமயத்தில் எந்த ஒரு இதுவுமே நமக்கு இது வரைக்குமே எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்ப இதில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி அவங்களோட சுச்சுவேஷன் சொல்கிறப்ப இப்போ சத்தியமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க சார் நான் என்ன தான் சார் பண்ணட்டும் சார், 3 ஐடி போட்டிருக்கேன், 4 ஐடி போட்டிருக்கேன் அப்படின்னு என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கம்பெனியில் என்ன தான் நல்லதாக போய்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் தோணுது. ஏன்னா இப்போ 1.5 வருட காலம் மக்கள் வந்து சமாளித்தது மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், இன்னமும் ஒரு சில பேர் நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. ஆனால் இது நிறுவனம் வர்றதும் வராததும் இஓடபிள்யூ அண்டு கோர்ட்டு கையில் தாங்க இருக்குது. இது வந்து நீங்கள் அப்ளைனர்கிட்ட கேட்டாலோ இல்லை யார்கிட்ட கேட்டாலோ எந்த ஒரு இதுவும் ஆக போகிறது கிடையாது. சில அப்ளைனர் வந்து நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கூட கூப்பிட்ருப்பாங்க. சில பேர் நீங்களாக விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே அவங்களோட ஒரு சம்பாதிக்கிற எண்ணத்தில் தான் நம்ம உள்ளே வந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா விரைவில் இஓடபிள்யூ அந்த கோர்ட்டு தான் நமக்கு வந்து முடிவு சொல்லணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் அதாவது இந்த மெயினான ஆஃபீஸ் மைவி3 அலுவலகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜோனல் அலுவலகம் இருக்கும், ஒரு 18 என்னமோ இருக்குது. அந்த அலுவலகங்களுக்கு எல்லாமே போன மாதத்து வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை அதாவது 2 மாதம் முன்னாடி வரைக்கும் வாடகை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாடகை கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம். பட் அதையும் விசாரித்து பார்க்கும் பொழுது வாடகை கொடுத்து தான் இருக்காங்க. சில அலுவலகங்களுக்கு வாடகை வந்து போயிட்டு, முக்கியமான ஆஃபீஸுக்கு வந்து வாடகை போயிட்டு தான் இருக்குது. அதனால் மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க. நம்ம இது நீங்கள் வந்து அப்ளைனர்கிட்டையோ இல்லை டைரக்டரோ அத்தாரிட்டிக்கிட்ட கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டைரக்டராகவோ ஒரு அத்தாரிட்டியோ ஒரு லீடரு இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாசிட்டிவாக நெகட்டிவாக எது வேணுமாலும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் விட்டுருங்க. ஏன்னா கம்பெனியோடைய பிடி வந்து முழுக்க இஓடபிள்யூ அண்டு கோர்ட் வசம் உள்ளது. கோர்ட்டும் இஓடபிள்யூ தான் நமக்கு வந்து ஃபைனல் முடிவை சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கனால அவங்க மட்டும்தான் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு அப்புறம் தான் நம்மளோட நிறுவனம் நடக்குமா நடக்காதுங்கிறது தெரியும். அதனால் கோர்ட்டு முடிவு பண்ணுற வரைக்கும்
இதை பற்றி பேனிக் ஆகாதீங்க. சில பேர் வந்து கம்பெனி வராது வரும், இதில் வரும் வராதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது, கோர்ட் மட்டும்தான் சொல்லும். ஏன்னா ஆழ்ந்து யோசித்து பார்க்கும்போது கம்பெனியும் சில தவறுகள் பண்ணியிருக்கும் கூடுமோன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ மக்களோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்கிட்ட சில பேர் பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் என்கிட்ட, அளவு கடந்த கஷ்டத்தில் தான் என்கிட்ட வந்து ஃபோனில் பேசினாங்க. சார் இந்த மாதிரி நிலைமை அவங்களாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இது மக்களோட நிலைமையும் நிறுவனத்தோட முன்னாடி இருக்கிறவங்க, எம்டி மேனேஜிங் டைரக்டரில் அந்த லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து கரெக்டாக அதிவேகமாக ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதே போல் யூடபிள்யூ இந்த கோர்ட்டும் இது வந்து ஒரு ஃபைனல் முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போனா தான் மக்கள் அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எடுக்க முடியும். இதில் வந்து சில பேர் சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க. அது உங்களுடைய விருப்பம். நான் யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அமௌண்ட் வருமா வராதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இது வந்து இது உங்களுடைய விருப்பம். நிறுவனத்தை மேலே போய் கேஸ் கொடுக்கறது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இதை பற்றி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கேட்காதீங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தி யார் சொல்கிறதுன்னு கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட சுய விருப்பத்தில் நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம், கொடுப்பதும் கொடுக்காததும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நிறுவனத்தோட சம்மந்தப்பட்ட தகவல் எதுவுமே வெளியே வந்து யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து முழுக்க கோர்ட்டில் தான் இருக்குது. இதுக்கும் சில டைரக்டர்கள் கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கணும். சில டைரக்டர்லாம் வந்து ஏதோ மூஞ்சி அடித்த மாதிரிலாம் பேசுகிறாங்களாம், இனிமேல் நிறுவனம் வரதை நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் தயவுசெய்து மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா யார்கிட்டையும் எந்த அப்டேட்டும் கிடைக்காதனால தான் டைரக்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா எனக்கு எதுவும் தெரியாதப்பானா அமைதியாக சொல்லிட்டு போயிருங்க. மூஞ்சில் அடித்த மாதிரிலாம் சில பேர் பேச வேண்டாம். ஏன்னா அதுவும் சொல்லி கூட சில பேர் வருத்தப்படுறாங்க. சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, ஒருத்தர்லாம் மூஞ்சி கொடுத்த கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு சார், அவர் ஐடி போடுறப்ப வந்து அவ்வளோ பேசினார், இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாருன்னா ஒவ்வொருத்தங்களும் மைண்ட் செட். ஏன்னா அவங்களுக்கும் எந்த அப்டேட்டும் வந்திருக்காது. உண்மை அதுதான், யாருக்குமே எந்த அப்டேட்டுமே வர்றதில்லை. தெரிஞ்சால் தானே நமக்கு வந்து சொல்ல முடியும். மற்றபடி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகுறது, நிறுவனம் வந்துடும் மீண்டும் வந்து பொறுத்தோம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. முடிவாக நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நிறுவனம் வந்து நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் கோர்ட் அண்ட் யூடபிள்யூ தான் கையில் தான் இருக்குது. கேஸ் முடிகிற வரைக்கும் மைவித்து நிறுவன உறுப்பினர் அனைவரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றியும் இன்கம் தரக்கூடிய நிறையா வாய்ப்புகளை நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து இதை பற்றி நம்ம போட போகிறோம். அதே போல் மொபைல் செட்டிங்ஸ், மொபைலில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸு, இது எல்லாமே நம்ம ஒரு அவான்ஸ் வீடியோவாகவும் போடுறதாகவும் இருக்கும். நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.